என் உயிரிலும் மேலான ஆத்மபந்துகளுக்கு எம்பெருமானை பிரார்த்தித்த ஆசீர்வாதம். சஹஸ்ரநாமத்தின் தொடர்ச்சியை பார்ப்போம். ஸ்ரீ பகவானுவாச்ச ஸ்ரீ பகவானுவாச்ச ஸ்ரீ பகவானுவாச்ச அனன்யாச்சிந்தயந்தோ மாம் அனன்யாச்சிந்தயந்தோ மாம் அனன்யாச்சிந்தயந்தோ மாம் ஏ ஜனா பர்யுபாசதே ஏ ஜனா பர்யுபாசதே ஏ ஜனா பர்யுபாசதே अनन्याचिन्तयन्तो माम् इह जना पर्युपासते अनन्याचिन्तयन्तो माम् इह जना पर्युपासते तेषां नित्याभियुक्तानां योगक्षेमं वहाम्यहम् तेषां नित्याभियुक्तानां योगक्षेमं वहाम्यहम् तेषां नित्याभियुक्तानां योगक्षेमं वहाम्यहम् तेषां नित्याभियुक्तानां योगक्षेमं वहाम्यहम्. शिवानुवाच अनन्याचिन्तयन्तो मां ये जना पर्युपासते तेषां नित्याभियुक्तानां योगक्षेमं वहाम्यहम्. शिवानुवाच अनन्याचिन्तयन्तो मां ये जना पर्युपासते तेषां नित्याभियुक्तानां योगक्षेमं वहाम्यहम्. श्रीभगवानुवाच अनन्याचिन्तयन्तो मां ये जना पर्युपासते तेषां नित्याभियुक्तानां योगक्षेमं वहाम्यहम्. 2 நாள் சகஸ்ரம் பூர்த்தியானே ஒவ்வொரு நாமாவளிக்கும் ஒவ்வொரு அர்த்தத்தை பகவான் நம்மளுக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதமானது சஹஸ்ரநாமம். எப்படி கீதோபதேசம் அர்ஜுனன் மூலம் கிடச்சி, அதுபோல் பீஷ்மன் மூலம் நம்மளுக்கு சஹஸ்ரநாமம். பகவானுக்கு நரன் சொன்னது, நரனுக்கு நாராயணன் சொன்னது. எப்படி பெயர்பட்ட மதம் நம்முடைய இந்து மதம், நம்மளுடைய பாரத ஆன்மீக பூமி. பல்நடைந்து பயனடைவோம் என்று கூறிக்கொண்டு ராமானுஜன் திவ்ய திருவடியிலே சரணம்.